சிங்கர், லிரிசிஸ்ட், கம்போசர் விஜய் நரேன். இந்நேரம் மின்னல்கள் வானோடு நானும் கண்டால் அங்கே நீ புன்னகை செய்தனள் என்கிறேன். ஐயோ காதலே நெஞ்சில் மோதலே. நான் காலையில் எழுந்து பல்லு மட்டும் விளக்கிட்டு தண்ணி கூட குடிக்காம நேரம் கிளம்பி வந்துட்டேன் ஸ்டுடியோக்கு. கொத்தா கொத்துது போத என் பாத, இனி மேல மேல கத்தா கத்தும் கூட்டம் பின்னால. 4 பேர் சிங்கர் கிரெடிட்ஸ் மட்டுமே அதில் இருக்கும். ஆமாம், அதில் எது நீங்க? பொழியுதுதேன்னு புதையிற நானு அடமழை கொட்டுச்சா, கனவுல மாட்டி குழம்பு மீன் குளிச்சதும் தப்பிச்சா. தி மாதேவன் ஷோ. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. தேங்க்யூ, பிளஷர் டு பி ஹியர். சிங்கர், லிரிசிஸ்ட், கம்போசர் விஜய் நரேன். உங்களுடைய 3 இண்டி கம்போசிஷன்ஸ் பற்றி நம்ம பேசி ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஷியோர், ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி. ஏன்னா 3மே ரொம்ப சோல்ஃபுல்லான, அதே நேரத்தில் ஃபன்னான பாட்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய இண்டி ஸ்பேஸில். குரங்கேலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே. அன்ரிலீஸ்ட் இண்டி. ஆமாம், அன்ரிலீஸ்டு இண்டி. இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, சூப்பர் சுப்பு என்னோட, அவர் சுப்புவாக இருக்கிறதுல எனக்கு தெரியும். எனக்கு வந்து சுப்பு தான், இப்போ மக்களுக்கு தான் சூப்பர் சுப்பு. ஸோ சூப்பர் சுப்பு நானும் வந்து இதில் திருவான்மையூர் பீச்சில் வந்து உட்காந்து சும்மா ஜாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு. அந்த டைமில் இந்த டியூன் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து எனக்கு ஐ வாண்ட் சம்திங் ஸ்லைட்லி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிலசாஃபிக்கல் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஹி கேம் அப் திஸ் திங், அந்த குரங்கு வந்து மனசுங்கிறது ஒரு நார்மல் மெட்டஃபர். பட் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு இதுவாக பார்த்தோம். ஸோ அதோட லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மெட்டஃபரை வந்து எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அப்படி இருக்கும். அப்படி வந்த பாட்டு தான் குரங்கே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, குரங்கே உனக்கு ஒரு தீனி போடவா, டைரெக்டாக மனசை அட்ரஸ் பண்ணுறோம். அது கரெக்ட், ஹியூமன் நேச்சர் அட்ரஸ் பண்ணுறோம். உனக்கு ஒரு தீனி போடவா, செரிச்சிட சேதி பாடவா, இனிக்கிற பழத்தை தேடி குதிச்சு குதிச்சு களைச்சி போகாதே, இருக்கிற மரத்தை பாரு திகட்ட திகட்ட கனிஞ்சு கிடக்குது. இதுதான் வந்து அந்த சாங்கோட எசன்ஸே வந்து அந்த ஒரு பல்லவியில் வந்து கேப்சர் ஆயிடுச்சு. இனிக்கிற பழத்தை தேடி குதிச்சு குதிச்சு களைச்சு போகாதே, ஓ இருக்கிற மரத்தை பாரு திகட்ட திகட்ட கனிஞ்சு கிடக்குதே, குரங்கே குரங்கே உனக்கு ஒரு தீனி போடவா. ட்ராவல் பற்றி நீங்கள் பாட்டு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், விஜய் நரேன் ட்ராவல் பண்ணதுலேருந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல மெமரி. நான் வந்து ஆஸ்திரேலியாவில் 8 வருஷம் இருந்தேன். அங்கே இருக்கும்போது ஐ வாஸ் ஏபிள் டு ட்ராவல் அ லாட் மோர். லைக் ஒரு 12 days சோலோ ட்ரிப் பண்ணேன். ஒரு கார் ரெண்ட் பண்ணிவிட்டு நியூசிலாண்டில் சவுத் ஐலண்ட்னு ஒரு ஐலண்ட் இருக்குது, அங்கே பண்ணிட்டு தனியாக போயிட்டு நான் வந்து பஞ்சி ஜம்பிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு லாஸ்டிங் மெமரி அப்படின்னா, ஃபைனலி ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணேன். நானும் என் தங்க, அவளோட ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து க்ரீஸ் போனோம். அண்ட் அங்கே வந்து பீக் வின்டர், ஸோ ஆஃப் டூரிஸ்ட் சீசன், அப்போ தான் சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஐலண்ட் போயிருந்தோம். ஒரு ஐலண்டில் ஒரு பீச்சு, யாருமே கிடையாது, ஏன்னா ஆஃப் சீசன். ஒரு கார்னர் ஒன்று டேர்ன் பண்ணால் ஒரு 50-60 பூனை எல்லாம் வந்து அந்த குட்டி, அந்த க்யூட் பூனைங்க எல்லாம் வந்து அப்படியே ஃபுல் ஸ்பீடில் எங்களை நோக்கி அப்படியே ஓடி வந்துச்சு. என்னன்னா, தே ஆர் யூஸ் டு பீப்புள் கிவிங் தெம் ஃபுட். அங்கே அந்த க்ரீஸில், இந்த டர்க்கிலலாம் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வந்து தே கோ எக்ஸிஸ்ட் வித் பீப்புள் அண்ட் தேர் வெரி யூஸ் டு லைக் பீப்புள் ஃபீடிங் தெம். நம்ம ஊரில் குரங்கு மாதிரி. நம்ம ஊரில் குரங்கு மாதிரி. ஆனால் குரங்கு நம்ம ஃபீட் கூட பண்ண மாட்டோம், அதுவாக வந்து எடுத்துக்கொள்ள. பூனை வந்து அங்கே ஆக்சுவலி வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் லைஃப். அதை சாப்பிட்ருப்பாங்க, கீழே பூனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பீஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அது. இட் வாஸ் லைக் யுவர் இன் அன் ஐலண்ட் வித் கேட்ஸ், அவ்வளோதான், நோபடி எல்ஸ் இஸ் தேர். அந்த மாதிரி அந்த ஒரு ட்ரீம் ரீல்ஸ்னு வரும் தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபீல்டில் இருந்தது. அது எனக்கு வந்து இட்ஸ் லைக் லெஃப்ட் அ லாஸ்டிங் இம்ப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ரேண்டமாக இதுதான் ஞாபகம் வந்துச்சு. நல்ல இமேஜில் ஒரு 50 பூனை நம்ம ஓடி வருது. நான் ஒரு வீடியோ வச்சிருக்கேன் வேறு. நான் வந்து அந்த ஒரு செல்ஃபி இப்படி எடுத்துகிட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கேன், அந்த பைட் பைப்பர் மாதிரி. பின்னாடி வந்து க்யூவில் வந்து அப்படியே எல்லா பூனையும் வந்துட்டு இருக்கு. பாடினீங்களா? இல்லை, அந்த டைமில் குளிரில் பாடல. ஸோ உங்களோட ட்ராவல் சாங் பற்றி பேசலாம். ரயில் போகும் இடம் பாட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இருக்குது எனக்கு. பூமியே முகவரி, காற்று வீசும் திசையே வழி. இந்த சாங் வந்து எதேச்சா ஒரு நாள் ஒரு பவுட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனில் வந்து டியூன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆற போட்டேன். அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆக்சுவலி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு பஸ்லேயோ அதுலேயோ போயிட்டு இருக்கும்போது, ஜென்ரலி அது அந்த ட்ராப் பாக்ஸில் நான் இந்த மாதிரி டிராஃப்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்பப்போ கேட்டிருப்பேன். கேட்கும்போது அப்படியே வந்து லிரிக்ஸ் எதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோரஸ், இந்த ரயில் போகும் இடம் எனக்கே தெரியாது, அது மட்டும் வந்துச்சு. அது வந்தோடனே அது சரி, நம்மளுக்கே லிரிக்ஸ் வருதே, பரவாயில்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் லிரிக்ஸ் யூஸ்வலி அவ்வளோ எழுத மாட்டேன்.
சரி டம்மி லிரிக்ஸ்க்காவது வந்து போட்டு வைக்கலாம், அப்புறம் நம்ம சுப்புட்ட கேட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். அது ட்ராவலை பற்றி யோசிக்க யோசிக்க எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லாவே வந்துருச்சு லிரிக்ஸு. எனக்கு வந்து ஓகே திஸ் இஸ் நாட் பேட், நம்ம சுப்பு கிட்ட வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சுப்பு வீட்டுக்கு வந்திருக்கும் போது கேட்டேன், இது எப்படி இருக்குது, இதை எழுதி தரியா அப்படின்னா, மச்சி இது சூப்பராக இருக்குது, நீ இது வந்து அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ எனக்கு அது வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் அந்த லைன் தான் கடைசியாக எழுதினது. இந்த பூமியை முகவரி வந்து அந்த இடம் மட்டும் ஸ்டக்காகவே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக பாட்டில் நிறைய மெட்டஃபர்ஸ் போட்டாச்சு. நம்ம வந்து அந்த ட்ரெயின் வந்து ஒரு மண்புழுவின் உலா மாதிரிலாம் வந்து அதை பற்றிலாம் வந்து இது பண்ணி ரொம்ப டீப்பாக பண்ணியிருக்கோம். இந்த இடம் பயங்கரமாக ஒன்று பிடிக்கணும் அப்படின்லாம் யோசிச்சோம். கடைசியில் வந்து ஒரு நாள் தோணுச்சு, இதை முடிச்சே ஆகணும் சாங்கை, இந்த லைன் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி என்ன தான் சொல்ல வரோம், நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டில் ட்ராவல் பண்ணுறோம், வெதர் ஆர் நாட் யூ லைக் இட் யூஆர் அ ட்ராவலர் அப்படிங்கிறது தான் அந்த சாங்கோட இது. அண்ட் த டெஸ்டினேஷன் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் எனி ட்ராவல். கரெக்ட். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னு நினைக்கும் போது கூட அதுக்கு போகிற வழியில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் வந்து அந்த ட்ராவலை ஞாபகப்படுத்தும் நம்மளுக்கு. தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் மெமரபிள். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லைஃபே அப்படி ஆயிடுது. நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ மெட்டஃபர் ஃபார் லைஃப் தான். ஸோ உலகம் என் ஜன்னலின் பின்னே வேகமாய் போகுது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மெட்டஃபர். லைக் ஐ கேனாட், அது ஒரு ஜான் மேயர் சாங் இருக்குது, ஸ்டாப் திஸ் ட்ரெயின், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் அது. அதோட இன்ஸ்பிரேஷன் யூ கான் ஸ்டாப் த ட்ரெயின், யூ ஹேவ் டு என்ஜாய் இட். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த பாட்டுமே. என்னென்னா இந்த ரயில் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நான் ஐ ஹாவ் அ விண்டோ சீட், ஸோ ஐம் என்ஜாயிங் த சீனரி. ஸோ அங்கே ஏதோ ஒரு குயில் பாடுறது வந்து எனக்காக பாடுதா, அது ஒரு புரியாத மொழியில் பாடுது, இஸ் இட் சிங்கிங் ஃபார் மீ, இதெல்லாம் எல்லாம் ஒரு ஃபிலோசாஃபிக்கல் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஸோ வாட் இஸ் இட், தெர் இஸ் நோ டெஸ்டினேஷன் அப்படின்னா வாட்ஸ் மை அட்ரஸ் அப்படின்னா தி earth இஸ் மை அட்ரஸ் அண்ட் ஐ கேன் கோ wherever I want to or wherever the wind takes me அப்படிங்கிறது தான் மெட்டஃபர். ஸோ அதுதான் காற்று வீசும் திசையே வழி. பூமியே முகவரி, காற்று வீசும் திசையே வழி, பருகிடவா அருவிகளை, தழுவிடவா விழிநிலையை, இருண்ட பாதையில் ஒளியை காட்டிடும் முழு வெண்ணிலா, செழித்த பூமியில் மழையை கண்ட மண் புழுவின் உலா. அதான் மழையை கண்ட மண் புழுவின் உலா. ஆமாம், நைஸ். ஊரை பார்க்க போகிறேன், அப்புறம் ஏன் ஊரை பார்க்க போகணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஸோ இதுவும் வந்து நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது ஒரு வாட்டி இங்கே வெக்கேஷனில் வரும்போது செஞ்ச சாங் இது. நம்மளோட ஒரு ஸ்மால் டவுன் லைஃப் வந்து கொஞ்சமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே அது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் அது. ஊரை பார்க்க போகிறேன் பாட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு லைன்னா, மாம்பழத்து வண்டோட களத்து மணல் புழுவோட தகராறு ஏது பங்கு போட. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஊரில் எல்லாருமே வந்து அந்த அந்த கோ லிவிங் வந்து ரொம்ப கோ எக்ஸிஸ்டன்ஸ் வித் நேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலாக, இப்போ நம்ம வந்து சிட்டி லைஃப்பில் வந்து அது ரொம்ப இன்சுலேட்டட் ஆகிட்டோம் நம்ம. அதுவும் இப்போது போக போக பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் த நார்மல், எப்படி சொல்கிறது, பீப்புள் ஆர் மூவிங் இன் டு கேட்டட் கம்யூனிட்டிஸ் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் த ரியாலிட்டிஸ் ஆஃப் லிவிங் இன் அ சொசைட்டி ஆர் அ சோஷியல் ஸ்ட்ரக்சர். அண்ட் அது ஏன்னும் புரியுது எனக்கு. ஏன்னா வந்து ஓவரால் கண்டிஷன்ஸ் டீக்ரேட் ஆக இல்லை இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்க பீப்புள் வில் ட்ரை டு எஸ்கேப் இன் டு அ ஷெல் தட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர் ஃபார் தம். கரெக்ட். பட் அதனால என்ன ஆகுதுன்னா, இது வந்து அட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இது ஒரு சபர்பன் ஸ்ப்ரால்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி மக்கள் வந்து சபர்ப்ஸ்க்கு மூவ் ஆக இன்னும் இன்சுலர் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க தனி வீட்டில் இருப்பாங்க. அந்த சபர்ப்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டால் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அதனால் அந்த ஒரு தெருவில் வந்து அதாவது ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லார் கூடயுமே வந்து மிங்கிள் ஆகி சின்ன பசங்க வந்து அந்த காஸ்ட் கான்ஷியஸ்னஸ் பார்க்காம வந்து போயிட்டு விளையாடுவாங்க, கிரிக்கெட்டில் ஆடுவாங்க. நம்ம வளர்ந்த போதெல்லாம் அது இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மினிமம் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்க முடியுன்றது தான் எக்ஸாக்ட்லி அவங்களோட தாட்டுமே. அண்ட் ஏன்னா வந்து அவங்களுக்கு என்னென்னா அதில் இருந்தால் நான் சேஃபாக இருப்பேன், என்ன மாதிரியே மக்களோட இருப்பேன் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா யூ வில் நாட் கட் ஆஃப் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி. அண்ட் யூ டோன்ட் கெட் எக்ஸ்போஸ் டு பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், எஸ்பெஷலி கிட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ ஏர்லி ஏஜில் வந்து அந்த எக்ஸ்போஷர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க போகிற ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற ஒரு எலீட் ஸ்கூலாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யுவர் என்டையர் லைஃப் இஸ் இன் அ குக்கூன்.
அண்ட் திஸ் இஸ் ஐ மீன் இது வந்து நான் கேட்டட் கம்யூனிட்டி நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லேயே சொல்லலை. திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஹவு வி ஆர் லிவிங் டுடே. அண்ட் when infrastructure or society doesn't develop to support this kind of social cohesion, obviously people will want to protect their interests. அதனால வந்து மக்கள் செல்ஃபிஷாக இருக்காங்கன்னு சொல்லி வந்து அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. எனிவே, கமிங் பேக் டு மை பாயிண்ட், கோஎக்ஸிஸ்டன்ஸ், பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் வித் எவ்ரிதிங். மாம்பழத்து வண்டோட களத்து மணல் புழுவோட தகராறு ஏது பங்கு போட, சேத்து மடவாத்தும் வேப்பமர காத்தும் தாலாட்டு பாட தூக்கம் தொடும், காவேரி கரையினிலே காத்தாடியே தேயில களவாண்டு சுவச்சதெல்லாம் கனியில்ல அமுதமடி, கால வேளை கடிகாரம் இல்ல சேவல் எழுப்புமடி, காடு உண்டு சிம்காடு இல்ல குருவி பாடுமடி, கலப்பையும் கேப்பக்களியும் கருங்கஞ்சாடையும் கூப்பிட ஓட கூட ஓட போறேன், ஊரை பார்க்க போறேன், ஓட கூட ஓட போறேன், தீரா தூரம் போறேன். ஓட கூட ஓட போகிறோம், செம்ம ஜாலியாக இருக்கு. அது ஒரு நல்ல அலிட்ரேட்டிவாக இருக்குல்ல. ஆமாம், நைஸ். ஸோ ரீசெண்டாக நீங்கள் ஃபிலிம்ஸில் பாடின பாட்டில் எனக்கு உயிர் பற்றிக்காம ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பாட்டில் ஒரு சிங்கராக ஒரு மியூசிஷியனாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எலிமெண்ட்னா அது என்ன? எனக்கு வந்து அந்த ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு 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 ஃபங்க் பாப் அந்த ஜோனில் வந்து எனக்கு ஐ திங்க் இட் பிரிங்ஸ் அவுட் அ டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் மை சிங்கிங். என்ன விதத்தில்? சாங்ஸ் எந்த விதத்துலனா, இப்போ டிப்பிக்கலி வந்து ஒரு மெலடிஸ் வந்து நிறைய பாடுவேன், அதே மாதிரி ஒரு ஹை எனர்ஜி சாங்ஸுமே நிறைய பாடியிருக்கேன். பட் இதில் என்னென்னா வந்து இட் கேரிஸ் ஒரு பிளேஃபுல் எனர்ஜி ஒன்று இருக்கும். இதுவாக இருக்கட்டும், இல்லை ஏஸ்வெளி கூட அந்த ஒரு ஜோன் தான் சொல்லலாம். அனதர் சாங் இஸ் அழகிய சூடான பூவே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த ஒரு சந்தோஷ் நாராயணனோட ஒரு ஜோன் இருக்கு. அந்த ஒரே குடும்பம், இந்த மூணு பாட்டும் ஒரே குடும்பம்னு சொல்ல முடியாது, மேபி ஒரு எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் மாதிரி சொல்லலாம். பட் என்னன்னா, அவர் பண்ணும்போது தேர் இஸ் ஒன் மேஜிக் இன் இட். ஏஸ்வெளி பண்ணும்போது வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், அவர் நான் அப்பயே மீட் பண்ணியிருந்தேன், 2 பாட்டு பாடியிருந்தேன். ஆக்சுவலி மாயவசை பொய் வாழ்வாலாம் பாடியிருந்தேன். அண்ட் அந்த டைமில் என்னென்னா, நான் வீட்டில் ஒரு நல்ல ரெக்கார்டிங் செட்டப் வச்சுருந்தேன். அதாவது சவுண்ட் ப்ரூஃபிங்லாம் கிடையாது, பட் ஒரு நல்ல மைக், நல்ல சவுண்ட் கார்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணி சும்மா அனுப்பு அப்படின்னு, ஸ்க்ராச்சஸ்க்கு. அந்த மாதிரி பண்ணும்போது he sent me a scratch of ஏசுவேலி. அவரோட வாய்ஸில் சும்மா பாடி ரஃப்பாக வந்து ஒன்று அமைச்சிருந்தார். பல்லவி மட்டும்தான் இருந்துச்சு அப்போ, அந்த சரணம்லாம் கம்போஸ் ஆகிருக்கல. அண்ட் எனக்கு வந்து கேட்டோடனே வந்து இன்னது இந்த மாதிரி ஒரு பாட்டு நம்மளை பாட சொல்கிறாங்க, வி ஹேவ் டு லைக் டூ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பண்ணேன். ரெக்கார்ட் பண்ண வந்து அந்த ஒரு இடிடி அந்த இடம் மட்டும் ஃபிக்ஸே ஆகலை கொஞ்ச நேரத்துக்கு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று பண்ணி தான் பண்ணேன். அந்த டியூனை வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அமிச்சேன். அதை பண்ணிவிட்டு பார்த்தா கால் பண்ணி இது பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு. எது இப்போ நீங்கள் லெங்க்தியாக கொண்டு போனது வந்து? ஆமாம், அது வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சந்தோஷமாயிருச்சு. அப்புறம் வந்து சென்னைக்கு வந்திருந்தேன் வெக்கேஷனில். அப்போது ஒரு வாட்டி சும்மா ஜாம் பண்ணிட்டு இருந்தோம். ஜாம் பண்ணி அப்படியே வந்து அந்த சரணம் வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார். அந்த அந்த டியூன் இருந்துச்சு. ஐ திங்க் விவேக் வாஸ் ஆல்சோ தேர் அந்த டைமில். லிரிக்ஸ் ஐ வாஸ் தேர் when the lyrics were like sort of written for the brewing. ஆமாம், when they were brewing. நான் பெருசாக அதில் வந்து எனக்கு லிரிக்கலெல்லாம் நான் வந்து எனக்கு உள்ளே கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது. ப்ளஸ் இந்த பாட்டில் வந்து பாதி லிரிக்ஸ் எனக்கு அப்போ புரியவே இல்லை என்னென்னு. அப்புறம் ஒன்றா விவேக்கிட்ட கேட்டேன், இது என்ன ப்ரோ, இது என்ன மீனிங் இது அப்படின்னு சொல்லி அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபுல்லாக. ஏன்னா அதில் நிறைய வந்து வார்த்தைகள்லாம் வந்து யூ வில் திங்க் இட் இஸ் அ வேர்ட், ஆனால் அது கிடையாது. நிறைய பேர் முட்டை போட்டு மனசுலன்னு பாடுவாங்க, அது முட்டை போட்டு கிடையாது, முட்டை ஓட்டு மனசில். ஸோ அவ்வளோ என்ன சொல்கிறது, இலகுவான ஒரு மனசு, ஃப்ரெஜைல். எக்ஸாக்ட்லி, ஃப்ரெஜைல் மனசு. ஸோ அந்த மாதிரி வந்து அதே மாதிரி பொட்டை கோழி அழகுலன்னு பாடுவாங்க, அழகு பீக். ஸோ நான் வந்து நான் சில பேர் ழாவலான்னு பாடுவாங்க, அது நினச்சிட்டு தப்பாக பாடுவாங்க. ஆனால் இது வந்து அழகு தான் இது. ஸோ அந்த மாதிரி அண்ட் நிறைய விஷயம் எனக்கு அந்த பாட்டில் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் என்னன்னு சொல்லி, அது ஃபுல்லாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அண்ட் அந்த சரணமோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கர ட்ரீம் சீக்வன்ஸ். அது ஆலங்காட்டுக்கர ஆத்தில் நீந்தும் பெற உடையிற அள்ளி வளருது நித்தம் காதலை வண்டு காதலை கத்தும். இது எல்லாமே வந்து ஒருத்தனோட கனவுல நடக்கிற விஷயம்.
புழங்குற வண்டு முழுங்குது முத்தம் பூவில் தத்தி தாவிர சத்தம் பொழியுது தேன் அது பேசிக்கலி அந்த கனவு வந்து கடைசியில் தான் முடியுது. பொழியுது தேனு புதையிற நானு அட மழை கொட்டிச்சா கனவுல மாட்டி குழம்புன மீன். ஸோ அப்போ வந்து முடிச்சதும் தப்பிச்சா. ஆமாம். ஸோ பேசிக்கலி இந்த மீன் தான் கனவு காணுது. இப்போ இந்த மீன் தான் அந்த ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு மெட்டஃபரிக்காக இருக்கும் அது. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுச்சு அப்போது. அதுக்கப்புறம் இன்ஸ்பயர்டாக ரெக்கார்ட் பண்ணோம் அந்த செஷனை. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஏதோ ஒரு இடம் அந்த முழிச்சதும் தப்பிச்சா பட் அந்த அந்த இது இருக்குல்ல சங்கதி அது என்ன அது வந்து கிராக் பண்ணுறதுக்கு வந்து முழிச்சதும் தப்பிச்சா பொட்ட கோழி அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளேருந்து வந்து எனக்கு வந்து அவர் வந்து இப்படி பாடிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். சந்தோஷம். விஷுவலாக வந்து ஹில்லரியஸாக இருந்தேன். நான் 10 நிமிஷம் விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது டேக் பாட போவே சிரிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பயங்கர ஃபன்னியாக அது பண்ணி காமிச்சிருது. நீ ஒன்று பண்ணுவியா அந்த ஹரியரன் ஒன்று பண்ணுவியா அது பண்ண அந்த மாதிரி ஒன்று பண்ணு. தட் இஸ் மை மெமரி ஆஃப் ரெக்கார்டிங் ஏசுவலி. ஸோ இந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா ஹி மேக்ஸ் யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். இட்ஸ் லைக் அந்த ஒரு இப்படியே முடிச்சானோ இது வந்து யூனோ சரியாக பண்ணலைன்னா காலி அந்த அந்த ஒரு ஃபீலிங்கே வராது ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் போது நம்மளும் வந்து we are able to like express ourselves freely அந்த மாதிரி. And I feel that comfort is very important when you're recording multiple songs for a composer. Correct. So eventually அது பில்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உயிர் பத்திக்காமலாம் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது பண்ணும்போது. எங்களுக்காக சொல்லல இந்த போர்ஷன். ஆலங்காட்டு கரை ஆத்தில் நீந்தும் பெற ஒடையிற அள்ளி வளருது நித்தம் காதல வண்டு காதுல கத்தும் புழங்குற வண்டு முழுங்குது முத்தம் பூவுல தத்தி தாவுற சத்தம் பொழியுது தேனு புதையிற நானு அடமழை கொட்டுச்சா கனவுல மாட்டி குழம்புன மீன் முழிச்சதும் தப்பிச்சா பொட்ட கோழி அழகுல என்ன கொத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழக்கிற விடுடி முட்டை ஓட்டு மனசுல கண்ண தூக்கி எறிகிற திட்டா எட்டி சதறுற எரளி சுழலி. இதில் என்னன்னா நாங்கள் இன்னொரு ஒரு லைவ் பண்ணும்போது இந்த எண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றோம். அப்படியே இன்னொரு ஒரு 4 பாருக்கு வந்து ஒரு இம்ப்ரோவைசேஷன் மாதிரி ஒன்று. எப்படி அதை நான் இங்கே காட்ட மாட்டேன், நீங்கள் லைவ் ஷோக்கு சுழலியில் மல்டிபிள் டைம்ஸ் சுழலி வருது இல்லை, ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பீங்க. அது வந்து ஐ திங்க் சந்தோஷ் இன்புட்ஸ் தான். ஏன்னா ஒரு இடத்துல வந்து சுழலி அந்த போகும், இன்னொரு இடத்துல சுழலி அப்படி வரும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி நியூவன்சஸ். அண்ட் அந்த காப்பி பேஸ்டே பண்ணல, எல்லாம் ஒரு ஒரு வாட்டியும் ஃபுல்லாகவே பாடிப்போம். ரிப்பீட்ஸே கிடையாது அதில் வந்து எல்லாமே பாடினதுனால எவ்ரி டேக் வில் பி யூனிக். ஓ நைஸ். ஸோ தட் ஆட்ஸ் அ ஹியூமன் எலிமெண்ட் டு இட். கரெக்ட். சுழலி பாட்டு முடிகிற விதம் இருக்குல்ல, அந்த பிரதீப் அது கடைசியில் ஒரு வித்தை ஒன்று இருக்கும் அதில். ஸோ உயிர் பத்திக்காமல் இந்த மாதிரி ஏதாவது வித்தைகள் இருக்கா? அந்த பாட்டில் வந்து இம்ப்ரோவ்ஸ் இருக்கும். அந்த ஒரு கிட்டத்தட்ட காதல் வந்து உச்சக்கட்ட போதை தந்து அந்த இடத்துல எப்படி ரிசால்வ் பண்ணுறது, நெத்தி பொட்டில் முத்தம் வைக்க நேரம் வந்தா சூ சூ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் ஃபால்செட்டோவில். அது வந்து ஏதோ ஒரு ஃபால்செட்டோ ஃபால்ஸ் வாய்ஸ். எங்க கிட்டத்தட்ட நெத்தி பொட்டில் முத்தம் வைக்க நேரம் வந்தாச்சு அங்கே அப்படியே பிரேக் ஆகி பண்ணுறது. அதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது சரி இங்கே எதாவது பண்ணுறான் அந்த மாதிரி சொல்லிவிடுவார். ஸோ அப்போ வந்து 4-5 விஷயம் ட்ரை பண்ணால் அதில் 2-3 கேவலமாக இருக்கும், ஒன்று ஒர்க் ஆகும், தூக்கி வச்சுறது. நைஸ். இப்போது வித் லவ்ல நீங்கள் பாடின பாட்டு இருக்குல்ல, அதுலேயுமே ஒரு 3-4 வேரியேஷன் இருக்குது அந்த டியூன்லேயே. ஸோ ஷான் வந்து எனக்கு அவரோட I knew Sean as an independent musician almost like 15 years ago. And by indie, I mean truly independent music, like not the parallel economy that exists in terms of, commercial pop music that is existing now. So, அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சது அப்போலேருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. பீச்சில் ஜாம் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி, பீச் ஜாம் அங்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ அந்த டைம்லேருந்து ஃபாலோ பண்ணதுனால எனக்கு ஷானோட எவல்யூஷன் ஆஸ் அ ஃபிலிம் கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு கோர் வந்து இன்னும் இருக்குது அவரோட சாங்ஸில் பார்த்தீங்கன்னா. அந்த ஒரு அது சாங் ரைட்டிங்காக இருக்கட்டும், அது வே ஹி யூசஸ் கார்ட்ஸ், அது எல்லாமே. அண்ட் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே, த வே ஹி யூசஸ் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள், இப்போ எனக்கு புரியணும், அந்த மாதிரி சொல்லுங்கள். சி கார்ட்ஸுங்கிறது ஒரு மியூசிக்கல் கான்செப்ட் தான். ஸோ த நோட்ஸ் தட் யூ ஹோல்ட் வென் யூஆர் சிங்கிங் அ மெலடி ஆன் டாப் ஆஃப் இட், அதுதான் வந்து கார்ட்ஸ். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நோட்ஸ். அது ஒரு விதமாக பிடிச்சா அது வந்து ஒரு மாதிரி ஒரு விதமாக கேட்கும். அண்ட் தட் வில் டிஃபைன் த மூட் ஆஃப் த சாங் ஆல்சோ. ஸோ
அந்த பேக்கிங்னு சொல்கிறோம்ல, இப்போ ஒரு கீபோர்ட்லேயோ வாசிக்கலாம், இல்லை கிட்டாரில் வாசிக்கிறது, பட் என்ன வாசிக்கிறோங்கிறது இருக்குல்ல, அதில் தான் வந்து கார்ட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அண்ட் டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ் ஆர் ஆல்சோ டிஃபைன்ட் பை ஹவு தே யூஸ் கார்ட்ஸ். உதாரணத்துக்கு இளையராஜா சார், ஓகே, அவர் வந்து வேற லெவல், அவர் வந்து ஒரு பிஸ்து கார்ட்ஸ் வரும்போது. அவரோட சாங் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிப்பிக்கலாக வந்து ஒரு தியரட்டிக்கலாக யோசிக்கிற கார்ட்ஸே இருக்காது. அவர் வந்து செமையாக வந்து எழுதுவார் அதை. ஸோ இட்ஸ் பியூர்லி மியூசிக்கல் கான்செப்ட் தான். அதே மாதிரி இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் எடுத்துட்டிங்கன்னா, அவரது வந்து சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கார்ட்ஸாக இருக்கும். ஆனால் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து அந்த சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். சந்தோஷ் நாராயணன் ஹஸ் ஓன் ஸ்டைல் when it comes to கார்ட்ஸ். அவரும் வந்து நிறைய அந்த ஒரு ஜாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஜான்ராஸ்லாம் தே கெட் டிஃபைன்ட் பை டூ திங்ஸ். ஒன்று வந்து த ரிதம் பேட்டர்ன்ஸ் தட் யூ யூஸ் அண்ட் தி அதர் இஸ் த கார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஷானுக்கு வந்து ஹி ஹாஸ் இஸ் டிஸ்டிங்க் ஐடென்டிட்டி. எனக்கு தெரிஞ்ச ஷான் வந்து என்னோட இண்டி மியூசிக் இஸ் லைக் ஒரு ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஆல்சோ இன்ஸ்பயர்ட் பை த கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் ஷான் அண்ட் பிரதீப் டூ. இன் த சென்ஸ் ஷான் ஹாஸ் திஸ் ப்ளூஸ் அண்ட் ஒரு ஒரு ப்ளூஸ் பாசனோவா, அந்த ஒரு மியூசிஷியன் வைப் எனக்கு வந்து ஷான்ட்டு இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து அந்த நீ அணிந்த ஆடை இரவு வானம் உன்முகமும் அதில் நிலவு கோலம், அந்த இடத்துல வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் அந்த கீபோர்ட்ஸ் கேட்டிங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும். இட் கிரியேட்ஸ் அ ரியலி நைஸ், அந்த ரெஸ்ட் ஆஃப் த சாங்க்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் கான்ட்ராஸ்ட் ஒன்று இருக்கும் அதில். பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு ரொமான்ஸ் வந்து வெளியே வரும் அதில். ஸோ அது வந்து இட்ஸ் இன் த கார்ட் ரைட்டிங். அண்ட் அந்த போர்ஷன் வந்து ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ஹவு ஹி வாண்டட் த சிங்கிங் ஆல்சோ. அதில் ஒரு எம்எஸ்வி இருக்கும், ஒரு டச் இருக்கும் அதில். நிலவு கோலம் அதெல்லாம் வந்து ஷான் சொல்லி இது அப்படியே பாடுன்னு சொல்லி பண்ணது ஒரு சின்ன ஒரு அழகான டச் தான் அது. அது என்னன்னா ஒரு ட்ரிபியூட், அது ஒரு மியூசிஷியன் வந்து ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி அது. ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு இடத்துல அப்படி அது ஒரு பண்ணிட்டு போயிடுறது, அவ்வளோதான். இப்போ ஐயோ காதலை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் மட்டும் மற்ற இடத்துல இருக்கிற எனர்ஜிக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற இடத்துல இருக்கிற எனர்ஜிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. கரெக்ட். அது ஏன் தேவை? அது வந்து அந்த நரேட்டிவ் பேஸ் பண்ணியிருக்கும்ல. ஸோ பேசிக்லி அது வந்து ஒரு காலேஜ் சாங், ஸ்கூல் சாங், ஸ்கூல் பசங்க ஆடுறாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் பிளாசம் ஆகிற ஒரு இடம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சாங்கில் வந்து அது கொண்டு வரது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் அதர்வைஸ் ஒரு சாங் வந்து ஒரே ஒரு இதில் போனாலும் சம்டைம்ஸ் மொனோட்டனஸ் ஆகிடும். ஸோ அதனால பிரேக் பண்ணுறதுக்கு அது ஒரு டிவைஸாக கூட யூஸ் பண்ணுவாங்க. நைஸ். நீ அணிந்த ஆடை இரவு வானம் உன்முகமும் அதனில் நிலவு கோலம், நீ சிரிக்கும் நேரம் எனக்குள் நாணம், உன் நினைவு கோதிக்க தவிப்பில் நானும், என் கண்கள் உன்னை பார்க்க தினம் ஏங்குதே, உன் பார்வை என்னை தாக்க பயம் கூடுதே, உன் நெஞ்சை வெல்ல என் ஆசை சொல்ல சாகாமல் நான் சாகிறேன், ஐயோ காதலே நெஞ்சில் மோதலே சில்லாய் சிதறினேனே, மின்னல் தேவதை கண்ணில் தீவிதை பஞ்சாய் ஏறுகிறேனே, உன் கால் தடம் பார்த்தே நீ என்கிறேன், உன் வாசம் திசை காட்ட உடன் போகிறேன், எவன் உன்னை பார்த்தாலும் உயிர் வேர்க்கிறேன், அவனை நீ பார்க்காத வரம் கேட்கிறேன், சாகாமல் நான் சாகிறேன். இந்த சாகாமல் நான் சாகிறேனுக்கு நடுவில் ஒரு கிராக் வருது இல்லை? ஆமாம். அது நீங்கள் இப்போ பண்ணுறீங்களா? பாட்டிலே இருக்கா? பாட்டிலே இருக்கு. ஓ, ஒரு இடத்துல மட்டும் வரும் அது. இப்போ நான் 2 வாட்டி கொஞ்சம் ஆர்வ கலரில் பண்ணிட்டேன். பட் அது வந்து ஒரு வாட்டி பாட்டில் அது வரும், சும்மா ஒரு வேரியேஷனுக்காக அது வரும். அது நைஸ். ஸோ இப்படி ஜாலியான பாட்டெல்லாம் நீங்கள் பாடிட்டே இருக்கும்போது இப்போ கார்குழல் கடவை மாதிரியான ஒரு பாட்டு, இப்போ கார்குழல் கடவை பாட்டு இருக்குல்ல, எங்களுக்கெல்லாம் கேட்ட பிறகு ஒரு பயங்கர மேஜிக் இருந்துச்சு, அதெல்லாம் வேற கதை. ஆனால் இப்போ அந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் போதே நீங்கள் அதில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்கல்ல. ஆக்சுவலி அந்த சாங் வந்து நான் ரொம்ப பார்ட்டாக இல்லை. அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 4 லைன் தான் பாடியிருப்பேன் ஒரிஜினலில். எனக்கு அதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ 4 பேர் சிங்கர் கிரெடிட்ஸ் மட்டுமே அதில் இருக்கும். ஆமாம். அதில் எது நீங்கள்? குட் கொஷின். ஸோ இந்நேரம் மின்னல்கள் வானோடு நானும் கண்டால் அங்கே நீ புன்னகை செய்தனள் என்கிறேன், இந்நேரம் பூகம்பம் என் நெஞ்சை தாக்கினால் அங்கே நீ கண்மூடி திறந்தனள் என்கிறேன், அந்த இடம். அதுக்கப்புறம் போகுமே அது உன் கொட்டம் பார்த்து பூவட்டம், அது வந்து நானும் இவரும் ஸ்ரீராம் பிரசாத் சேர்ந்து அந்த லைன்ஸ் இருக்கும். அந்த ஆலாப் வந்து அனந்து சார். ஓ. அப்புறம் அந்த அது பிரதீப். அதெல்லாம் பிரதீப். அதுக்கப்புறம் வேற இன்னும் ஐ திங்க் ஷான் ஆல்சோ டிட் சம்திங் தட் சாங். அந்த ஃப்ளூட் போர்ஷன்ஸ் ஏதோ ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பரியரும் பெருமாள், மெய்யழகன்,
இறுதி சுற்று மாதிரி படங்களில் நீங்கள் இன்டென்ஸான பாடல்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த ஜோன் அதை கேரி பண்ணுறது எப்படி இருக்குது ஒரு சிங்கராக? ஏன்னா ஆக்சுவலி அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு முதல்ல ஒரிஜினல் மியூசிக்னு இறங்கினது வந்து ஒரு ராக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் ராக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது ரொம்ப ஒரு மாதிரி அமெச்சரிஷாக தான் இருக்கும் அந்த டைமில். பட் எனக்கு அந்த ஒரு ஐ லைக் பீயிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டெலிவரிங் பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ ஐ திங்க் ஒரு ராக் செட்டப் இஸ் ஆல்வேஸ் ஹை எனர்ஜி. உங்களுக்கே தெரியும் ஒரு ராக் பேண்ட் அப்படி இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுனால when I got to sing like மாயவிசை, அதுதான் இன்ஃபேக்ட் சந்தோஷ்க்கு நான் பாடின முதல் சாங். அது வந்து நாங்கள் ஆஸ்திரேலியாவில் ரெக்கார்ட் பண்ணோம். நான் அது பாட்டு கேட்டோன்னே லைக் ஓகே இது என் ஜோனில் இருக்கிற ஒரு சாங் தான் அப்படின்னு தெரியும். அண்ட் நான் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு பேக்கிங் வோக்கல்ஸ் மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த போர்ஷன்ஸ் நடுவில் வந்து ஹி வாண்டட் மீ டு சிங் தோஸ் இந்த சரணம் வரும்ல, உன்னுயரம் உன்னை விட உயரம், அந்த போர்ஷன்ஸ் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொன்னார். நான் வீட்டில் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன். பார்த்தா பாட்டில் யூஸ் பண்ணிட்டார் அதை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹாப்பி சர்ப்ரைசஸ் நடந்திருக்கு எனக்கு. அந்த சாங் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தோஸ் கம்ஃபர்டபுள் ஜோன்ஸ் ஒன்லி ஃபார் மீ. த சேலஞ்ச் ஐ திங்க் would have been, எனக்கு வந்து நான் யார் வாஸ் மை மோஸ்ட் சேலஞ்சிங் சாங் ஃப்ரம் அ சிங்கிங் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அந்த சாங் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நம்ம கத்தி பாட்டா வந்துருங்கிற மாதிரி சாங் கிடையாது. அதில் வந்து லிரிக்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கி அந்த கான்டெக்ஸ்ட்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது, அது கொடுத்து அதை வந்து டெலிவர் பண்ணோம். ஏன்னா அதில் ஒரு பெயின் இருக்கும் அந்த சாங்கில். கரெக்ட். அந்த ஒரு ஐடென்டிட்டியை வந்து ஃபுல்லாக கிழிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு சாங் அது உள்ளுக்குள்ளே பார்த்து. அண்ட் எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் அப்போ அந்த டைமில் எனக்கு அது ஐ நியூ இட் வாஸ் an intense song, but I did not know that it would be picturized that way or the scene that precedes it. So எனக்கு வந்து லைக் வாவ், it is a responsibility as a singer also to like make sure you deliver what is needed. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணனும் பாடியிருப்பார், அனந்துவும் பாடியிருப்பார் கூட. என்னோட சிங்கிங் கரியரில் ஐ திங்க் த ஹையஸ்ட் நோட் ஐ ஹிட் இஸ் இன் தட் சாங். அந்த குடிசைக்குள் கதறி இருந்த நான் யார், அது வந்து இப்போ நான் லோ பிச்சில் பாடுறேன், பட் அதுதான் வந்து நான் ஹிட் பண்ணதுலேயே ஹையஸ்ட் நோட்டு. அண்ட் தட் சாங் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை ரெக்கார்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிறது உள்வாங்கிறத பற்றி சொல்கிறீங்க இல்லையா, பட் அந்த எனர்ஜியோட லைக் கிவிங் இட் ஆல், அதை பற்றி சொல்லுங்கள். The structure of the song is very straightforward. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ ப்ராக்ரெஷன் ஒன்று இருக்கும், அது மேலே லேயர்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் லேயர்ஸ் கெட் ஸ்ட்ரிப் பேக் அண்ட் ஒன்லி த வோக்கல்ஸ் பர்சிஸ்ட். அதுக்கப்புறம் தெர் இஸ் லைக் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது அந்த சாங்கே வந்து கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னும் இன்டென்சிட்டி ஏறிட்டே தான் போகும் அந்த சாங்கில். பட் நடுவில் வந்து தெர் வில் பி லைக் ஃபியூ பார்ஸ் வேர் தேர்ஸ் ஒன்லி த பீட் கோயிங் ஆன் அண்ட் தேர்ஸ் சம் ஆம்பியன்ட் டோன்ஸ் வரும். அதெல்லாம் வந்து ஐ ஃபீல் லைக் யூ ஹாவ் டு கெட் இன் டு த ப்ரோட்டகானிஸ்ட் ஹெட் ஃபார் தட் சாங். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு கிட்டார் வாஷர்ஸ் இருக்கும் அதில், அதெல்லாம் வந்து இட் ஆட்ஸ் லைக் ஒரு சவுண்ட்ஸ்கேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பார். அது வந்து ஆஸ் அ சிங்கர் ஆக்சுவலி வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதில் கரெக்டாக டெலிவர் பண்ணுறது தான். என்ன அந்த இன்டென்சிட்டி என்னவோ அதை அதுக்கேற்ற மாதிரி பாடுறது. அண்ட் இது எல்லாமே வந்து சந்தோஷ் இஸ் வெரி கிளியர் அபவுட் த ப்ரீஃப், இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி. அதனால அதில் வந்து நான் போயிட்டு அங்கே இம்ப்ரோவைஸ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால இட் வாஸ் லைக் ஒன் சஸ்டெயின்ட் இன்டென்ஸ் செஷன், பட் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குவிக் செஷன். சிலதெல்லாம் வந்து இந்த ஈஸி சாங்ஸ் தான் டைம் ஆகும் கிராக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பாட்டு வந்து ஒரு பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி இன் த ஜோன், இட்ஸ் இன்டென்ஸ் அப்படிங்கும்போது 2-3 டேக் நல்லா வந்துருச்சுன்னா அதுதான் டேக். இன்னொன்று இது ஒரு மாதிரி வெல் டிஃபைன்டாகவும் இருக்குல்ல. கரெக்ட், இது டிஃபைன்ட் சாங் தான், அதுதான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன வேணால் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம், அந்த ஒரு ஜோன் கிடையாது. இதுதான் வேணும் அப்படின்னா ஓகே இது பாடியாச்சு. நைஸ். மாயவிசை இப்போ கூட நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸ் போய் பார்த்தா தெரியும், மாயவிசை வந்து நிறைய பேருக்கு ஒரு மார்னிங் சாங். ஆமாம், இட்ஸ் மோட்டிவேஷன் சாங், ஒரு பயங்கர மோட்டிவேஷன் சாங். நீங்கள் வந்து அதில் உங்களுடைய வாய்ஸ் டோன் பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய போர்ஷன்ஸ். ஸோ தி இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் தி ஒரிஜினல் ரெக்கார்டிங் இஸ், அது வந்து நான் வீட்டில் ஒரு நார்மல் அந்த SM58 மைக் இருக்கும்ல, கையில் வச்சுட்டு யூஸ்வலாக நம்ம பேசுகிற மைக் இருக்கு, அதில் ரெக்கார்ட் பண்ணது. அது ஆக்சுவலி இட் இஸ் லைக் த என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் த Maruti 800 ஆஃப் மைக்ஸ். ஸோ இட்ஸ் அ கிரேட் மைக். ஐ ஃபீல் லைக் தட் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹவு மை வாய்ஸ் சவுண்ட்ஸ் இன் தட் சாங். கண்டிப்பாக என்னென்னா அந்த பெல்ட் பண்ணுறோம்ல, அது ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பாடினது அது. ஏன்னா நம்ம ஸ்டூடியோக்காக வந்து நம்ம வாய்ஸை கம்ப்ரெஸ் பண்ணிலாம் பாடினா வந்து அந்த எனர்ஜி வராது. நான் வீட்டில் ஜாலியாக பாடினேன், பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ காட் அ லெட்டர் ஃப்ரம் மை நெய்பர்ஸ் சேயிங் இவ்வளோ சத்தலாம் போடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஆஸ்திரேலியாவில். ஸோ அது வந்து வீட்டில் இன்ஃபேக்ட் அந்த செகண்ட் செட் ஆஃப் லிரிக்ஸ் இருக்கும், படத்தில் வரும், இதில் ஆல்பமில் இருக்காது. பேசிக்கலி கண்ணீரண்டில் இலக்கினை பதுக்கிடு, உன் கவனம் அதற்கென ஒதுக்கிடு,
மின்னணுவும் சிறியதே உணர்ந்திடு, நீ நகர்ந்தால் பொறி வரும் நகர்ந்திடு, தயங்கிட தயங்கு முன் வந்து இறங்கு புயலென இயங்கு, ஓ இறுதி சுற்று வரை இதயம் முறுக்கி வை, உன்னை தூக்கி விண்வெளியில் விசிறிடும் மயவிசை எங்கோ கூட்டி போகும், மயவிசை உன்னை தூக்கி போகும், எங்கோ கூட்டி போகும். ஓ, தயங்கிட தயங்கு பாட்டில் கேட்கும்போது பயங்கரமாக இருக்குங்க. ஆ. பவர்ஃபுல்லாக பஞ்சாக இருக்கும். தயங்கிட தயங்கு. நானே இதை ஒரு ரன்னிங் சாங்கா யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. உங்களுக்கேவா? ஆமா, இது ஒரு லைவ் ஷோல பண்ற எனர்ஜியோட பண்ணாதான் இது வந்து இதுவாகும். அதனால வந்து அந்த தட் மைக் ஆக்சுவலி ஒர்க் அண்ட் ஐ டோல்ட் சந்தோஷ் ஸ்கிராச் மாதிரி தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஐ டிட் நோ இட் வாஸ் கோயிங் டு பி யூஸ்ட் இன் தி ஃபைனல். அது ஒரு லேயரா சும்மா பாடி கொடுங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தார். பார்த்தா அதை வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல வச்சுட்டார் அவர். ஸோ அந்த ரானஸ் அப்படியே பேக்கிங் வோக்கல் கிரெடிட்ஸ்லேருந்து மெயின் கிரெடிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஐ திங்க் தட் ஒர்க் ஃபார் தட் சாங். அதுதான். ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கே அறியாமல் வந்து ஒரு சம்திங் வில் ஃபால் இன் பிளேஸ். உங்களுடைய நிறைய பாடல்களில் நீங்கள் சிங்கிங் கிரெடிட்ஸ் மல்டிபிள் பீப்புள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி நம்ம பேசணும். பட் ஒரு ஸ்பெஷல் ஷேரிங் வந்து வித் மிஸ்டர் கமல்ஹாசன். எஸ், அதில் ஒரு சேட்னஸ் இருக்கும், பட் அட் த சேம் டைம் ஒரு ஹோப்பும் இருக்கும் அந்த சாங்கில். அந்த ஹோப் வந்து கமல் சார் கொடுத்துருப்பார். எனக்கு வந்து அப்போ அவர் தான் பாட போகிறேன்லாம் தெரியாது. இன்ஃபேக்ட் கோவிந்தாசன் தான் எனக்கு எப்படி பழக்கம்னா, நான் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணேன், ஒரு டகால்டி அப்படின்னு ஒரு படத்துக்கு. அதில் ஐ வாண்டட் அ சாங் வேர் ஐ வாண்டட் 2 singers who are not me obviously and I wanted like some different voices, கேட்காத வாய்ஸ். ஸோ ஒன்று வந்து நான் சனா ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் அது என்னன்னா அவரோட வாய்ஸஸ் இன் ஹிஸ் ஹெட், அந்த ப்ரோட்டகானிஸ்ட்க்கு அந்த மாதிரி. ஸோ இன்னொரு வாய்ஸ் வந்து யாருன்னு யோசிக்கும் போது சனாதா ரெக்கார்ட் பண்ணேன். நீ ஏன் கோவிந்தாசன் தான் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு. சரி, நான் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பார்த்தா அவர் வந்து என்னோட பாட்டெலாம் கேட்டிருந்தார், நான் சனாக்கு பாடினலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரோ ஐல் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐ ரெக்கார்டட் ஹிம். ஸோ லாங் பேக் 2019 எண்டில், ஐ திங்க் கோவிடுக்கு முன்னாடி. அதுவே லாங் பேக் ஆயிடுச்சு. ஆமாம், கோவிடு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நான் பெருசாக டச்லலாம் இல்லை. சடன்லி ஒன் டே ஐ காட் அ வாய்ஸ் நோட் ஃப்ரம் கோவிந்த் சேயிங், ப்ரோ இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கா, ஐ வாண்ட் ட்ரை யோர் வாய்ஸ் ஃபார் இட். நான் பாடியிருக்கேன், பட் என்னோட ப்ரொனன்சியேஷன் செட் ஆகல, கேன் யூ ட்ரை இட், கேன் யூ கம் டுமாரோ அண்ட் ட்ரை இட் அப்படின்னு சொல்லி. சரின்னு நான் போனேன். எனக்கு என்ன ப்ராஜெக்ட் எதுன்னே தெரியாது. பாட்டு கேட்டேன், ஓகே நம்மளுக்கு இது கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னோடனே அங்கே போனால் வந்து டேரக்டர் பிரேம்குமார் சார் இருந்தார் ஸ்டுடியோவில், கோவிந்த் வாஸ் தேர். அவங்க ஃபுல்லாக எனக்கு சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அந்த மெய்யழகனோட அந்த இது. தே ஈவன் பிளேட் தட் சீன் ஃபார் மீ. ஓ, ஸோ வித்தவுட் மியூசிக், அது அந்த ஒரு ட்ராக் இருந்தது, அவர் பாடின ட்ராக்ல இருந்தது. அதை ப்ளே பண்ணிட்டு இந்த மாதிரி இதுதான் சாங்கு. எண்டில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு பெரியவரோட வாய்ஸ் மாதிரி ஒன்று வரும், ஊரோட குரல் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் இன்னும் யோசிக்கல, ஊர் பேசுகிற மாதிரி அது யாருன்னு இன்னும் யோசிக்கல. பட் இது வரைக்கும் நீங்கள் பாடுங்க. அண்ட் நாங்கள் நிறைய வாய்ஸஸ் ட்ரை பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ வில் சி ஹவ் இட் ஒர்க்ஸ், வி கான் கேரண்டி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம் ரெக்கார்டிங். நம்ம போயிட்டு ஒன்று பாடுறது, வேறு வாய்ஸில் வரதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். இன்ஃபேக்ட் 9 out of 10 times அதுதான் நடக்கும். கை கட்டினது வாய் கட்டல. ஆமாம், கை கட்டினது வாய் கட்டாது நிறைய வாட்டி. ஸோ சரின்னு போய் பாடினேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் பாடினதுக்கப்புறம் வந்து டைரக்டர் இவர் வந்து, என்ன ப்ரோ இப்படி பாடுறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. எனக்கு செம்மையாக சந்தோஷமாயிருச்சு. ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் ஹீ 2 பேருமே வந்து மியூசிக்கலி கோவிந்த் வாஸ் லைக் ஃபுல்லி எவ்ரி நியூவன்ஸ் வாஸ் ஃப்ரம் ஹிம். எக்ஸாக்டாக இதுதான் வேணும்னு சொல்லி. அகைன் இந்த தேவையில்லாத இம்ப்ரோவைசேஷன்ஸ்லாம் கிடையாது அந்த சாங்கில். பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள், ஒரு ஃபீல் கேப்சர் பண்ணுற சாங் தான். லிரிக்ஸ் அண்ட் அந்த இமோஷன் மட்டும் டேரக்டர் சொன்னார். சில இடத்துலலாம் வந்து அந்த ஓவர் போர்டெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் யதார்த்தமாகவே வைங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன மாதிரி? ஓடி ஆடி விளையாண்ட ஊரை பிரிஞ்சே, அது இருக்குல்ல, அதை இன்னும் சோகமாக கூட பாடலாம். ஓடி ஆடி விளையாண்ட ஊரை பிரிஞ்சே, அது ஒரு கொஞ்சம் அழுகையோட பாடலாம். அவ்வளோ வேண்டாம். அது வந்து இட்ஸ் நாட் அப்சல்யூட் கிரீஃப், இட் இஸ் சேட், பட் ஒரு ஏர்னிங், ஒரு லாங்கிங், அந்த இதுதான் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அந்த ஃபீல். ஸோ எனக்கு என்னன்னா, ஐ ஹேட் லைக் 2 really creative people giving me like ப்ராப்பர் டிரெக்ஷன், ஃபென்டாஸ்டிக் டைரெக்ஷன் ஃபார் த சாங். அதனால நான் நல்லா கம்ஃபர்டபுளாக பாடினேன் அது. அண்ட் ஒரு இடம் அந்த சரணமோட அந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, அந்த காலமே சரிதானா கண்ணெல்லாம் காட்சி பிழைதானா, அந்த நோட் வந்து ரொம்ப லோ எனக்கு. ஸோ அதை நான் பாடிட்டேன், ஒரு மாதிரி வந்து இது பண்ணிட்டோம். அண்ட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. நான் அப்புறம் ஐ டோல் கோவிந்த், ப்ரோ கேன் ஐ கம் டுமாரோ மார்னிங் அண்ட் ரெக்கார்ட் திஸ் அப்படின்னு. ஏன்னா மார்னிங்கில் வந்து ஒரு 2 notes கீழே ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகும்.
எப்போவுமே. ஸோ காலையில் எழுந்தோடனே வந்து குரலில் வந்து பேஸ் வாய்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரேஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட்டாக போயிடும் அது. ஸோ சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் காலையில் எழுந்து ஸ்டூடியோ 9 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டார். சரி ஒரே ஒரு அந்த ஒரு லைன் மட்டும்தான். காட்சி பிழைதானா நான் செஞ்ச பாவம் தான், அவ்வளோதான். நான் காலையில் எழுந்து பல்லு மட்டும் விளக்கிட்டு தண்ணி கூட குடிக்காமல் நேராக கிளம்பி வந்துட்டேன் ஸ்டுடியோக்கு. ஏன்னா வாய்ஸ் எதுவுமே மாறக்கூடாது, யார்ட்டையும் பேசல, எதுவுமே இல்லை. நேராக பூத்துக்கு போயிட்டு வாங்க ரெக்கார்ட் பண்ணேன். பார்த்தா கரெக்டாக டேரக்டர் அதுக்கும் வந்து உட்காந்துருக்காரு. இந்த ஒரு லைனாக இருந்தாலும் வந்து ஹி வாஸ் மேக்கிங் ஷுர் தட் இட் வாஸ் தேர் கரெக்ட்லி. ஸோ காலையில் ரெக்கார்ட் பண்ணோம், அதனால வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. பட் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி, இது நம்ம வந்து யோசிச்சிருப்போம் இந்த மாதிரி டெக்னிக், பட் அதை அப்ளை பண்ணுறது வந்து இது பண்ண மாட்டோம். இல்லை இன்னொன்று, மொத்த டீமுமே அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அது அதை அக்னாலேஜ் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு என்னென்னா வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே தே ஹேட் அ வெரி கிளியர் விஷன் ஆஃப் வாட் தே வாண்டட் ஃபார் த சாங். அதனால திஸ் வாஸ் கிரேட். அண்ட் தென் 1 வீக் லேட்டர் எனக்கு வந்து ஐ கேம் டு நோ ஃப்ரம் த மியூசிக் கோஆர்டினேட்டர் தட் கமல் சார் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த சாங்க்கு அப்படின்னு சொல்லி. கோவிந்தா சந்தாட்ட கேட்டால், ஆமாம் ப்ரோ யூ ப்ளீஸ் கம் டு த ஸ்டுடியோ வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு செம்ம சந்தோஷம். பாடினது மட்டும் இல்லாமல் யூஸ்வலி இந்த மாதிரி சிங்கர்லாம் சும்மா கூப்பிட்டு அடுத்த சிங்கர் ரெக்கார்டிங்லாம் வந்து யார் கூப்பிட போகிறாங்க. ஐ வாஸ் லைக் வெரி ஆனர்ட். ஸோ உடனே அடிச்சு பிடிச்சி போயிட்டேன் ஸ்டுடியோக்கு. போய் பார்த்தா கமல் சார் அங்கே. கமல் சார், கார்த்தி சார் வாஸ் ஆல்சோ தேர். ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணேன். பெருசாக பேசுகிறதுக்கு அங்கே இதில், ஏன்னா அவர் ஆப்வியஸ்லி லைக் ரெக்கார்ட் பண்ணார். பட் ஐ காட் டு டேக் அ ஃபோட்டோ வித் ஹிம். அவர்கிட்ட சொன்னேன், நான் சார் உங்களோட பாடியிருக்கேன் சார் இந்த பாட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ யா இட் வாஸ் எனக்கு இன்னுமே நம்ப முடியல. ஏன்னா வந்து இந்த சாங் வந்து இட்ஸ் அபவுட் லீவிங் ஹோம் அண்ட் கோயிங். ஒரு வீடு வந்து உங்ககிட்டேருந்து பறி போயிடுச்சு அப்படிங்கிறது. நான் வந்து ஆஸ்திரேலியாலேருந்து திரும்பி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது என் வீட்டில் ஒரு திருட்டு போயிடுச்சு சிட்னியில். ஸோ நான் 8 வருஷமாக சேர்த்து வச்சுருந்த சொத்துங்கிறது வந்து பேசிக்கலி என்னோடய மியூசிக் எக்யூப்மெண்ட் தான். நிறைய எக்ஸ்பென்சிவ் கியர். ஸோ அதெல்லாம் வந்து ஒன் ஃபைன் டே இட் வாஸ் லைக் லாஸ்ட். லைக் திருடு போய் நான் அப்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஃபுல்லாக காலி. அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக காலி. எல்லாத்தையும் என் கார்லேயே தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காரோட எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? ஸோ எனக்கு வந்து அது பெரிய செட்பேக். ஒரு 8 வருஷமாக வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு வீடுன்னு செட் பண்ணியிருக்கோம். அந்த வீடு வந்து திடீர்னு சம்படி யூ ஆப்வியஸ்லி ஃபீல் வயலேட்டட். எனக்கு வந்து ரொம்ப ஒரு டினைல்லே இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. வீட்டிலலாம் கூட சொல்லலை. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் சொன்னேன் அதை. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் என்னென்னு. இந்த வீட்டை விட்டு திஸ் வாஸ் நாட் த சேம் ஆஸ் த மூவி ஆப்வியஸ்லி. பட் இதுவுமே ஒரு ஒரு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு லைஃப் கம்மிங் அ ஃபுல் சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சு. இது நடந்து அதை தாண்டி வந்து அப்போ நான் யோசித்தேன், சரி பேசாமல் இங்கே திரும்பி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா இவ்வளோ ஃபைனான்ஷியல் லாஸ், பெரிய லாஸ் அது. திருப்பி வேலை பார்த்து கொஞ்சம் ரிகவர் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல வா மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் சொல்லிட்டு இருந்துச்சு. சரின்னு வந்துட்டேன். வந்து பண்ணி 2 வருஷத்தில் இந்த பாட்டு வருது. இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து எனக்கு அதில் வந்து கமல் சாரோட பாட கிடச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் த யூனிவர்ஸ் லைக் யூனோ சேயிங் இட்ஸ் ஓகே, குட் திங்ஸ் வில் ஆல்சோ மேக் மோர் மியூசிக், திங்ஸ் வில் கம் யுவர் வே அப்படின்னு. ஸோ அதுதான். டகால்ட்டியில் அந்த பாட்டு எங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. டகால்ட்டியில் ஆக்சுவலி எனக்கு வந்து 2-3 சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அது கோவிட் டைமில் வந்ததுனால நிறைய பேருக்கு அந்த ஆல்பம் வந்து தெரியாது. பட் இந்த சாங் வந்து நான் கம்போஸ் பண்ணியிருந்தேன். சந்தோஷ் அண்ட் கோவிந்த் பாடிருப்பாங்க அதில். ஸோ இட்ஸ் கால்ட் கொத்தா கொத்துது போத. லிரிக்ஸ் வந்து சுப்பு. கொத்தா கொத்துது போத என் பாத இனி மேல மேல கத்தா கத்தும் கூட்டம் பின்னால பச்சை பசுந்தோட்டம் புகை மூட்டம் அதில் ஆட்டம் பாட்டம் எங்க போய் சேரும் தெரியாதே அப்படின்னு ஒரு பாட்டு. ஆக்சுவலி ரொம்ப ஃபன் சாங். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் டூயிங் இட். இப்படி ஒரு சாங் இருக்குது. அப்புறம் அதுலேயும் ஒரு ட்ராவல் சாங் இருக்குது. அதில் வந்து லிட்ரலி வந்து அதனால தான் நான் அந்த படமே வந்து ஒத்துட்டேன். ஒரு அழகான ஒரு ட்ராவல் சாங். நான் போன வாரம் ஐ டிட் அ ஷோ வித் மை பேண்ட். அதில் இந்த சாங் பண்ணேன். நிறைய பேர் ஒரு இண்டி சாங் நினச்சிட்டாங்க. பட் இட் கேம் அவுட் ரியலி வெல். ஸோ இட்ஸ் கால்ட் பாரேன் பாரேன். பாரேன் பாரேன் 2 பறவை போகுதே, பாத வேற இருந்தும் பறக்குது கூடவே, வழியெல்லாம் தோட்டம் வாசனைய ரசிக்க மறக்காதே, பயணமே பாடும் புதுமங்களை போகிற போக்கில் பழக்கி விடுதே, பறக்கத்தான் ஆசைப்படும் மனசுக்கு பயணம்தான் சிறகுடா, சிரிக்கத்தான் சில்லறை எதுக்கு வழி போக்கனாக இல உலகம் சுருங்குது அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. ஸோ இது நான் பாடியிருப்பேன் அந்த படத்தில். அண்ட் எனக்கு வந்து ஒரு படத்துக்கு கம்போஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இதனால கிடச்சிது. வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். இப்போ மியூசிக்கில் எவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ண பிறகு விஜய் நரேனுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட்னா ஆர் கிஃப்ட் ஃப்ரம் மியூசிக்னா அது என்ன? கண்டிப்பாக வந்து சிங்கிங் வித் கமல் சார் இஸ் லைக்
சர்ரியல் மூமெண்ட். அது வந்து ஐ செரிஷ் இட் டு திஸ் டே. நிறைய பெரிய பெரிய கொலாபரேஷன்ஸ் நடந்திருக்கு. நிறைய ஆப்வியஸ்லி லைக் சந்தோஷ் நாராயணனுக்கு பாடுறோம், ஷான் ரோல்டனுக்கு பாடுறோம். அது எல்லாமே வந்து பெரிய நேம்ஸ் தான். பட் கமல் சார் அப்படிங்கிறது வந்து நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து ஒருத்தரை வந்து பார்த்து, ஏன்னா அவரோட சிங்கிங் வந்து ஆஸ் அ சிங்கர் அவர் வந்து ஒரு இன்க்ரெடிபிள் சிங்கர் அவர். அதனால அவர் கூட ஒரு கிரெடிட் ஷேர் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி லைக் ஹை பாயிண்ட் ஃபார் இல்லை இன்னொன்று அதை நம்ம இமேஜினும் பண்ணியிருக்க மாட்டோம். எக்ஸாக்ட்லி. அந்த பாட்டு பாடும்போதே எனக்கு அதை நான் யோசிக்கல. ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து கூப்பிட்டு ஆமாம் கமல் சார் பாடியிருக்கிறவங்க கூட அப்படின்னா அப்படி இருப்பாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் மைண்ட் ப்ளோன் பை தட். இன்னொரு மூமெண்ட் வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஆஸ்திரேலியாலாம் விட்டுட்டு வந்து ஐ பர்ஃபார்ம் ஏஸ்வெலி இன் மலேசியா அஸ் பார்ட் ஆஃப் அ லார்ஜர் சந்தோஷ் நாராயண் ஷோ. அண்ட் நான் அங்கே ஆஸ்திரேலியாவில் பெருசாக லைவ் ஷோலாம் பண்ணலை. இங்கே பார்த்தா 12,000 பேரும் அதோ இருந்தாங்க. அங்கே எல்லோரும் சேர்ந்து பாடினாங்க அந்த சாங். அப்போ தான் வந்து சரி நம்ம இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்ததுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபாலோயிங் இருக்குன்னே தெரியும். அப்போ தான் அந்த மக்களுக்குமே நான் தான் இந்த பாட்டு பாடிருக்கேன்னு தெரியும். ஸோ அது ஒரு ரியாலிட்டி செக். பட் இட் வாஸ் ஆல்சோ லைக் ஓ வாட் அ மூமெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா ஹோல் அரீனா இஸ் சிங்கிங் வித் யூ. ஒரு ஸ்டேடியம் ஷோ அது நான் பண்ணதே கிடையாது லைஃப்பில். ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் when that happened. அதுக்கப்புறம் நிறைய பிக் ஷோஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஓகே. பட் தட் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஆல்வேஸ் மெமரபிள். நைஸ். அது க்ரௌடோட சேர்ந்து மியூசிக் என்ஜாய் பண்ணுறதுன்றது ஒரு ஃபீல். ஆமாம். இன்னொரு மூமெண்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ விஜய் நாராயண் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்று 2 years முன்னாடி பண்ணேன் வித் மை பேண்ட். அண்ட் அதை வந்து இப்போது ஐம் ட்ரைங் டு டேக் இட் டு ஆல் அதர் பிளேசஸ். அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ராக் பேண்ட் செட்டப்போட எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் என்னோட ஃபிலிம் சாங்ஸே ராக் இன்டர்பிரிட்டேஷனில் பண்ணுவோம். ஓ ஸோ இட்ஸ் ஆல் ஃபிலிம் சாங்ஸ் அண்ட் இண்டி சாங்ஸ். நைஸ். ஸோ அந்த மிக்ஸே வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். ஒரு 2 hour ஷோவில் வந்து 50% ஃபிலிம் 50% இண்டி இருக்கும். நான் போகிறேன்லாம் ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்டேஜ் வெர்ஷன் வேறு, ஸ்டேஜ் வெர்ஷன் வந்து வேறு ஒன்று இருக்குது. ஸோ அதில் இந்த எக்ஸ்டெண்டட் ஏஸ்வெலி இருக்கும். கார்குழலுக்கு வந்து ஒரு பயங்கரமான வெர்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு இங்கே தான் சென்னையில் பண்ணோம். எவ்ரிபடி ஷோட் அப் அண்ட் அந்த க்ரௌடோட எனர்ஜி வந்து பயங்கரமாக இருந்தது. அதாவது இங்கே நிற்கிறோன்னா ஃப்ரண்ட்டில் இங்கேயே க்ரௌட் இருந்தாங்க. ஸோ நம்ம சொல்கிறோம் ஏஐ வந்து மியூசிக் பண்ணும், இது பண்ணும், அது பண்ணும், எல்லாத்தையும் வேலையெல்லாம் போயிடுன்னு. இந்த கனெக்ஷன் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதில். லைக் ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷன். நான் தப்பாக பாடினா அது தப்புன்னு தெரியறது வந்து ஒரு ஹியூமன் கனெக்ஷன் தான். அந்த ஸ்டேஜில் இருந்து நம்மளோட பிளெமிஷஸோட நம்ம வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறோம்ல, அந்த ஒரு ரானஸ் வந்து இட் இஸ் சம்திங் தட் யூ கேனாட் ரீக்ரியேட். அண்ட் என்னோட ஷோ நான் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம்க்கு இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க, ஒரு கோர் ஆடியன்ஸ் அப்படின்னா தட் வாஸ் another great moment for me. இன்னும் நாங்கள் ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, கரெக்ட், அந்த எனர்ஜியும் வாங்கி நீங்கள் பாடுறது. ஆமாம். ஸோ அங்கே போயிட்டு மாயாவிசை பண்ணும்போது இட் டேக்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் எனர்ஜி. லைக் ஒரு 10x இருக்கும் அது. அண்ட் க்ரௌட் ஃபுல்லாக குதிக்கிறாங்க பாட்டுக்கு. அண்ட் நம்ம வேர் லைக் லிட்ரலி இன் தி ஆடியன்ஸ். ஷோ முடிச்சுட்டு போய் அவங்களோட பேசலாம். as opposed to a stadium show. இதுனா வந்து you can just directly go talk to people. கரெக்ட். ஏன்னா ஒரு 200 பேர் இருப்பாங்க, 250 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த தட் எனர்ஜி இஸ் ஆல்சோ அன்மேட்ச்ட். கனெக்ட். ஆமாம். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ஓகே என் மேலே எனக்கு அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு. ஸோ ஐ நீட் டு டேக் திஸ் மோர் சீரியஸ்லி. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ளஷர் இஸ் ஆல் மைன் மாதி. இட் வாஸ் அ ரியலி நைஸ் கான்வர்சேஷன். அண்ட் என்னையே வந்து நீங்கள் ஒரு ட்ரிப் டவுன் த மெமரி லைன் கூப்பிட்டு போயிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. பூனையை பார்த்ததுலேருந்து ஸ்டேஜில் பாடின வரைக்கும் எல்லாமே நம்ம பேசணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நல்ல மூமெண்ட்ஸ். எனக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் நான் க்யூரியஸாக கேட்டேன். நீங்களும் ஜாலியாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சீக்கிரமாக உங்களுடைய லைவ் ஷோக்கு நாங்கள் வரோம். கண்டிப்பாக வாங்க. அந்த மேஜிக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நாங்களும். டெஃபினெட்லி. நான் இன்னும் நிறைய லைவ் ஷோஸ் பண்ணலாங்கிற பிளானில் இருக்கேன். இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ண போகிறேன். சூப்பர். அது எல்லாமே வந்து ஒரு சீன் க்ரியேட் பண்ணணும் நம்ம தான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு. ஸோ அதை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அதுக்கு வெல்கம் பண்ணணும். எவ்ரிபடி ஷுட் பி பார்ட் ஆஃப் தட் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் யுவர் ஷோ.